அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ எரர்ஸை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணும்பொழுது எரர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஃப்ராக்ஷனல் எரர்ஸை ஒரு மேனிப்புலேஷன், ஒரு அனாலிசிஸ் பண்ணும் பொழுது எப்படி கையாள்வது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம். சரிங்களா? பாருங்கள், எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி P is related to 4 observables A, B, C and D as follows. P is equal to A cube B square divided by root C into D. இது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் M into G into H. M மெஷரபிள் குவான்டிட்டி, G கேன் பி மெஷர்ட் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில், H கேன் பி மெஷர்ட். அது மாதிரி கிடச்சி யூ கெட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா ஆஃப் எம் வி ஸ்கொயர் ஒன்று கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி திஸ் P is calculated using this observable value, that is A, B, C, D. இந்த ஏ மெஷர் பண்ணும் பொழுது, பிஏ மெஷர் பண்ணும் பொழுது, சிஏ மெஷர் பண்ணும் பொழுது, டிஏ மெஷர் பண்ணும் பொழுதுலாம் எரர் எவ்வளோ வருதுன்னா, தி பர்சன்டேஜ் ஆஃப் எரர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இன் ஏ, பி, சி அண்ட் டி ஆர் 1%, 3%, 4% அண்ட் 2% ரெஸ்பெக்டிவ்லி. இது அதில் வரக்கூடிய எரர்ஸ், பர்சன்டேஜ் எரர்ஸ். 100க்கு எவ்வளவுனா 100க்கு 1, அப்போ அளந்ததுக்கு எவ்வளவு. வாட் இஸ் தி பர்சன்டேஜ் எரர் இன் தி குவான்டிட்டி பி? அப்படின்னா பியில் எவ்வளோ எரர் இருக்கும்? இந்த பியில் எவ்வளோ எரர் இருக்கும்? If the value of P calculated using the above relationship, இதை பயன்படுத்தி, that is இந்த எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி turns out to be 3.763, to what value should you round off the result? இப்படின்னு கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா. இப்போ ஒன்றா நம்ம என்ன செய்யலாம்? let us examine. ஃபஸ்ட்டு கொடுத்ததை எழுதிக்குவோம். ஸோ பிங்கிற குவான்டிட்டிங்கிறது இட் இஸ் ஏ கியூப் பி ஸ்கொயர் ரூட் சி இன்ட்டு டி. ஏவுடைய எரர் 1%, பியுடைய எரர் 3%, சியுடைய எரர் 4% அண்ட் டியுடைய எரர் 2%. ஸோ மேக்ஸிமம் ரிலேட்டிவ் எரர், அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஃப்ராக்ஷனல், எரர் என்னன்னு கேட்டிங்கன்னா டெல்டா பி பை பி. பிக்கு எவ்வளோ எரர், அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க கேட்டிங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு ஆட் ஆல் தி ரிலேட்டிவ் எரர்ஸ் இல்லைங்களா? ஆல் ரிலேட்டிவ் எரர்ஸ் ஷுட் பி ஆடட் ப்ரொவைடட் பவர் இல்லாமல் இருந்தால். பவர் இருந்துச்சுன்னா யூ ஹவ் டு ஆட் தட் ஃப்ராக்ஷனல் எரர் ஆஃப் தட் டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் 3னா 3 டைம்ஸ் ஆஃப் தட் எரர். பி ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் ஆஃப் தட் எரர். ரூட் சினா 1/2 ஆஃப் தட் டைம் எரர். இதான் பாயிண்ட். டினா 1 into ஆஃப் தட் எரர். இப்போ பாருங்கள் புரிஞ்சிடும். ஸோ டோட்டல் எரர் என்னன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, ஏன் 3, ஏ பவர் 3, 3 into del A by A ப்ளஸ் இதை சொல்லுங்கள் 2 into del B by B ப்ளஸ் இது திஸ் இஸ் சீரியஸ் டு 1/2 இல்லைங்களா? ஸோ 1/2 into del C by C ப்ளஸ் del D by D is the understanding. ரைட். ஸோ இப்போ நீங்கள் அதனுடைய பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ மல்டிப்ளை பை 100. சிமிலர்லி யூ வில் மல்டிப்ளை பை 100. ஸோ del A by A into 100 1%, del B by B into 100 is 3, del C by C into 100 is 4, del D by D into 100 is 2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே. ஸோ 3 plus 6 plus 2 plus 2, this is 1 into 2. So you get 13%. So 13% error. சரிங்களா? This 13% is what? 13% is del P by P. Del P by P. So இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கண்டுபிடிச்சி using this error நீங்கள் you calculate the value of P. ஸோ P உங்களுக்கு என்ன கிடைக்குது? 3.763 கிடைக்குது. தென் நீங்கள் கரெக்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் எப்போ ரவுண்ட் பண்ண முடியும்? The process is multiplication, so you see this 13%. Right? It has got two significant figures. இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆன்சர்லையும் 2 significant figuresல you should close it. How to round it off? So இந்த 2 significant figuresல நீங்க round off பண்ணீங்கன்னா this becomes 3. This is 76. So therefore 3.8. இவ்வளோ தான் பிள்ளைங்களா மெத்தட். இது மெத்தட். ரைட். ஸோ பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது விஷயங்கள் புரியாமல் இருந்துச்சுன்னா
வீடியோ மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். அதுக்கு மேலே கஷ்டமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற மாணவர்களுக்கு நம்மளுடைய சேனலை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.